டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் ஒவ்வொரு வாரமும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகிறோம். அது மட்டுமல்ல, மத்திய அரசு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் மக்களுக்கு எந்த வகையில் அந்த நிறுவனங்கள் அவர்கள் மூலம் எப்படி பயனடையலாம், அந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படுகிறது, அந்த நிறுவனங்களை எப்படி அணுகுவது, இது பல விஷயங்களை நாம் பேசி வரோம். இந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது போல் ஒரு தெளிவு, ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அப்போ மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் வருது, வெறும் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அது எங்கே யாரை போய் பார்க்குறது, அந்த திட்டங்கள் நமக்கு எப்படி சேர முடியும், நமக்கு அதுக்கு எப்படி பயனாளியாக மாறுதுன்றது பல டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த டவுட்ஸும் கூட எங்களுக்கு எழுதியிருக்கீங்க. ஆனால் அதை நோக்கமாக வைத்து தான், குறிக்கோளாக வைத்து தான் இந்த நிகழ்ச்சியுடைய படைப்பே அதுதான். அதாவது வழிகாட்டினா உங்களை கைட் பண்ணுறது இதுதான். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோம், மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வெயில் காலம் வருது, சம்மர் ஆரம்பிக்க போகுது. சம்மர் ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது வாட்டர், குடிநீர் பிரச்சனை தீருமா, குடிநீர் தொடர்ந்து நாள் முழுவதும் கிடைக்குமா அப்படின்றது நகரத்தில் மட்டுமல்ல, கிராமங்கள்லேயும் இந்த கவலை ஆரம்பிக்கும். அப்போ அதை கருத்தில் கொண்டு தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2019 ஆகஸ்ட் 15 அந்த செங்கோட்டையில் நின்று அவர் பேசும்பொழுது, அனைவருக்கும் குடிநீர், அதாவது கிராமங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் குடிநீர், அதாவது குழாயின் மூலம் குடிநீருக்கு சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்ற நேரத்தில் அந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஜல் ஜீவன் சக்தி அப்படின்றத இன்னொரு பெரிய, அப்படின்னா நம்ம நாட்டினுடைய நீர் ஆதாரத்தை எப்படி பாதுகாத்து அதை வரும் காலங்களில் தொடர்ந்து அவர்களுக்கு விநியோகம் செய்வது. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஸோ இதை குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். இதை பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், தலைவர் மற்றும் பன்முகம் தன்மை கொண்டவர். அவர் எந்த சப்ஜெக்டும் பேசுவார். கலைத்துறையிலும் இருக்கிறார், கலாச்சார செயலர் இருக்கார், கலை மற்றும் கலாச்சார செயலர் இருக்கார் பாஜகவில். திரு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு நாம் இது குறித்து தெரிந்து கொள்வோம். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் ஜி. நம்ம நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம், பல திட்டங்கள் குறித்து பேசியிருக்கோம், டிஜிட்டல் இந்தியா பேசியிருக்கோம், அதாவது ஸ்டாண்டப் இந்தியா பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் விக்ஷித் பாரத் கூட நம்ம பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். ஆனால் இப்போ வெயில் காலம் வருது, தண்ணி ரொம்ப முக்கியம். அது நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் சாப்பாட்டோட தண்ணி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜல்ஜீவன் மிஷன், ஜல்ஜீவன் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது மக்களுக்கு. இது என்ன அது என்ன அப்படின்றது, அதை சொல்லுங்களேன். ஜல் ஜீவன், ஜல் சக்தி, இது ரெண்டுமே ஒரு தனித்தனியான பெயர்கள் கொண்டிருந்தாலும் ஒரே நீர் மேலாண்மை அமைச்சத்துக்கு கீழே தான் வருது. இப்போ ஜல் ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீரை எப்படி நம்ம பராமரிக்கணும். இப்போ நீங்களே சொன்னீங்க, வெயில் காலம் வந்துருச்சு, நீரின்றி அமையாது இப்படி உலகு அப்படின்னு சொல்லிட்டீங்க. திருவள்ளுவர் சொன்னது தான் நம்ம மக்களிடம் சொல்ல விரும்புகிறோம். இந்த நீரை எப்படி பாதுகாக்கணும், அது புதுசாக நீரை உருவாக்க முடியாது. இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இனிமேல் இயற்கை வளங்களை நீங்கள் உருவாக்க முடியாது. மலைகளை நீங்கள் உருவாக்க முடியுமா, நிலக்கரியை நீங்கள் உருவாக்க முடியுமா, கடலை உருவாக்க முடியுமா? முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் பாதுகாத்து, அந்த பாதுகாப்பாக இருக்கிறத நீங்கள் முடிந்த அளவு சேவிங் பண்ணி மறுசுழற்சி பண்ணி, இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. அது மறுசுழற்சி பண்ணி தான் திருப்பி யூஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோதான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நதியே கிடையாது சிங்கப்பூரில், அவங்க கடல் நீர் எடுத்து தான் பண்ணணும். நம்மக்கிட்ட இவ்வளோ இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சி நிறைய இயற்கை வளங்கள் நம்ம பாழ் பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான் ஜல் சக்தியை கொண்டு வராங்க. அதாவது ஜல் சக்தி அப்படின்னாவே எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் அதில் அப்படின்றது, நீருக்கு ஒரு சக்தி அப்படின்றது தான் ஒரு பேர். அது நீங்கள் என்னென்ன இதில் பண்ணணும்னா, நீர் மேலாண்மையாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்மளுடைய தண்ணீரை, நம்மளுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீரை எப்படி பாதுகாப்பாக வச்சு, இந்த நீர் ஆதாரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். குளங்களை வீடை கட்டக்கூடாது. ஆமாம், முதல்ல ஏரிகளை அழிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, குளங்களை வெட்டணும், இருக்கிற குளங்களை பாதுகாக்கணும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக தமிழக அரசு நம்ம கிண்டி ரேஸ்கோஸ் அங்கே ஒரு குளங்கள் வெட்டியிருக்கு. அதெல்லாம் ஜல் சக்தியோடைய இதுதான். ஓகே, அவங்களுடைய கண்டென்ட் இதில் தான் வருது, அந்த ஃபண்டில் தான் அதெல்லாம் வரும். என்னென்னா, எந்தெந்த கிராமங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிராமங்களையும் நீங்கள் நீர் ஆதாரத்துக்கான ஒரு விஷயத்தை செய்ய முன்பட்டிங்கன்னா, ஜல்ஜீவன் முதல்ல வந்துடுவாங்க. அதற்கான ஆஃபீஸர்ஸ் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவங்க ஃபண்ட் வைஸ் ஆகட்டும், அதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. கங்கை தூய்மைப்படுத்துகிற திட்டமாகட்டும், அதுவும் ஜல் சக்தி தான். ஆமாம், ஜல் சக்தி தான். ஏரிகளை புனரமைக்கிற திட்டமாகட்டும், கடல் நீரையும் கடலை சுத்தமாக வச்சுக்கிற விஷயமாகட்டும், நீர் சம்பந்தமான எல்லா கிணறுகளை அதிகமாக வெட்டுங்க, குளங்களை பாதுகாக்குங்க.
அணைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக வந்து உடையாத மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னா, அப்போ நீர் எல்லாத்தோட மெயினாக அவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் கொடுத்தாங்க, எங்கெங்கே நீங்கள் நிலத்தடி நீரை வந்து நீங்கள் வந்து ஆழ்த்து குழாய் போட்டு தண்ணீர் எடுக்கிறீங்களோ அது பக்கத்துலேயே சின்ன சின்ன ஒரு நீர் பண்ணைகளை நீங்கள் அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா ஒரு இடத்துல சக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நீர் ஆதாரமாக இல்லாமல் போகிறதுனால அங்கே சின்ன சின்ன பண்ணைகள் வைக்கணும். இன்றைக்கி தமிழக அரசு மயிலாப்பூர் குளத்தை வந்து நான் 25 லட்சம் வந்து நாங்கள் வந்து இதுப்படுத்த போகிறோம், சுத்தப்படுத்த போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த மயிலாப்பூர் சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் நீர் மட்டும் இருக்கும். இப்போ நீர் ஆதாரம் இருந்தால் தானே நீர் இருக்கும். அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன பதிவு செய்ய விரும்புகிறேன், என்ன நீர் இருக்கிறதோ அதை பாதுகாத்துக்கங்க, அந்த இதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிரயாக்ராஜில் மிகப்பெரிய ஒரு கும்பமேளா 144 வருஷம் குப்பரி நடக்குது, உங்களுக்கே தெரியும். அதாவது பிரயாக்ராஜில் நடக்கிற கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்குதுன்னா அந்த நீருக்கு தெய்வங்களாக நம்ம வணங்கி தான் அந்த கும்பமேளாவில் போய் நம்ம வந்து குளிச்சுட்டு வரோம். அந்த நீர் தான் நமக்கு தெய்வம். அந்த கங்கையும் நமக்கு தெய்வம், சரஸ்வதி தெய்வம், 3மே ஒரே இடத்துல சங்கமிக்கிறது அப்படின்னா இதுவும் வந்து ஜல்சக்தி கீழே தான் வரும். கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் ஆதாரம் அந்த மாநிலத்துக்கு. இப்போ மோடிஜி அவர்கள் வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ் போடுறாருன்னா மோடிஜி அவர்களுடைய சொந்த சம்பள பணத்தில் தான் அவர் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போடுறார். அந்த விலையுறந்த ட்ரெஸ்ஸையும் அவர் தொடர்ந்து வச்சுக்காம யாருன்னா அவர் அன்பளிப்பாக அவருக்கு ஒரு பொருட்கள் கொடுத்தாலோ ட்ரெஸ்ஸை கொடுத்தாலோ அதை பொது ஏலமிட்டு அந்த ஏலத்தில் வர பணத்தை ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோம்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புக்கு அவர் பணம் கொடுத்துட்றாரு. அது அப்படியே கொடுத்துட்றாரு. இன்னும் சொல்லப்போனால் கங்கை தூய்மை திட்டத்துக்கு நேரடியாக கொடுக்குறாரு. ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் அப்படின்ற கண்டென்ட் என்னென்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்க சேர்ந்தவர்கள் யாரும் தனிநபரும் நிறுவனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுக்கலாம். அதுவும் கொடுக்குறாங்க, பப்ளிக் ஃபண்டும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்துக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பு கொடுக்கணும், கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினச்சா நீங்களும் கொடுக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகள் வேணால் அது கொடுக்கலாம். அதுக்கான ஓப்பனும் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு அரசனுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு தனி மனிதனின் கடமை. ஏன்னா இது ஒரு இயற்கையை பாதுகாக்கணும். ஏன்னா பஞ்சபூதம் வாட்டர் அதில் ஒன்று தான். அது இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். இல்லை, இப்போ நீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காங்கிரஸ் பீரியடில் கங்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ கங்கை தூய்மைப்படுத்த திட்டத்துக்கு வெளியிலேருந்து ஃபண்டு வருது, நம்மளும் ஃபண்டு கொடுக்குறோம், எல்லாருமே ஃபண்டு கொடுத்து கங்கையை பண்ணுறாங்க. இன்றைக்கி கும்பமேளா மூலம் மக்களிடம் நீருடைய தெய்வத்தன்மை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்றைக்கி நாசிக்கில் நடக்குது, பிரயாக்ராஜில் நடக்குது, உத்தரகாண்டில் நடந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 இடத்துல சிவபெருமானுடைய அந்த துளிகள் தான் கும்பமேளான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 4 இடத்துல நடக்கிற இடத்துல நம்ம நீரை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை மக்களிடம் கொடுக்குறோம். இது வந்து பெரிய நீராதாரம். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிரதானமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட வேலை என்ன தெரியுங்களா? குளங்களை சுத்தப்படுத்துறது தான் பிரதான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சாலை போடுறதோ இதெல்லாம்லாம் அடுத்தது. குரங்களை வெட்டுங்க. ரெண்டும் இதில் அந்த ஜல்சக்தியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா மரங்களை நடுறது. ஏன்னா மரம் தான் நீதாரத்துக்கான வேர், ஆக்சிஜனும் நீர். ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா அங்கே நீர் இருக்குன்னு அர்த்தம். மழை வரும்ல, மழை வரும். நிறைய நீங்கள் நீர் ஆதாரத்தை பெருக்கணும்னா மரம் இருந்தால் தான் மழை வரும். அப்போ நிறைய மரங்களை நடுங்க. அப்போ ஏரிகளை புனரமைங்க. நிலத்தடி நீர் மட்டத்தை நீங்கள் வந்து ஏற்றுறதுக்கான எல்லா அவேர்னஸுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் கொடுக்குது. அதற்கான கண்டென்ட்டை மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகிறாங்க. அப்போ இதுக்கான ஒரு ஆஃபீஸஸ் போடுறாங்க. மற்ற கண்டென்ட்லாம் உள்ளே வந்தாலும் தனி மனிதனாக நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில், ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம் முன்னெடுத்து அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணறை மூடாமல் அது எந்தளவு பாதுகாக்கலாம். ஒரு பொது கிணறுல தேவையில்லாமல் குப்பைகள் சேர்க்காம என்ன பண்ணலாம். இப்போ கடல்கிட்ட நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை போடாமல் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தீங்கு இழக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை அந்த குப்பையில் எப்படி போடலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ஈஸியாக போயிடுறாங்க. கடல்ன்றது பெரிய கடல், பிளாஸ்டிக் குப்பையை தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. பாலித்தீன் கடல் வாழ் உயிரினங்களுடைய பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒரு நதி உண்டாகிறது, ஒரு நதி உண்டாகி அந்த நதியை வந்து எல்லா இடத்துலையும் கடந்து கடைசியில் போய் கடலில் கடந்தால் தான் அது முழுமை பெற்ற நதியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது போய் கலந்தப்பட தான் அது எவாபரேட் ஆகி மேகமாகி மேலேருந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அருமையாக ஒரு விஷயம் சொன்னீங்க, பஞ்சபூதங்கள் எதையுமே நீங்கள் உருவாக்கவே முடியாது. எதையுமே உருவாக்க முடியாது. நம்ம இருக்கிற பஞ்சபூதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீர். இன்றைக்கி ஒரு உடம்புல நீர் சத்தில்னா உயிரோட இருக்க முடியாது. தண்ணியில்னா எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே கிடையாது. நான் வந்து மனிதன் உயிர் வாழறதுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த உயிரினத்துக்கே பேஸ் எது, வாழ்வதற்கான ஒரு சூழலே இருக்காது. ஆமாம், ஒட்டுமொத்தம். அதாவது நீர்வனாகட்டும், பரப்பனாகட்டும், ஊர்வனாகட்டும், எந்த உயிரினம் எடுத்தாலும் அவங்களுக்கு பேசிக் வந்து நீர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்தியாவில் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் செய்கிற விவசாய தொழிலுக்கு நீர் நாடி தண்ணி தான்.
அப்போ அந்த நீரை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் இது நாள் வரையும் இந்த அவேர்னஸ் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காதனால தான் இன்றைக்கி வந்து பல ஆறுகள் வந்து மூழ்கடிக்கப்பட்டன, பல ஏரிகள் கட்டிடமாக்கப்பட்டு விட்டன. இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே பல கட்டிடங்கள் ஏரிகளை கட்டியிருக்கு. லேக் ஏரியான்னு பேர் வச்சு அங்கே கட்டிடம் கட்டி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கட்டிட்டாங்க. அது ஏரியாவே லேக் ஏரியா, ஆமாம், பேரே லேக் ஏரியா, ஏரியான்னு வச்சுக்கிட்டு அங்கே பெரிய கட்டிடம் கட்டி ஒரு நினைவு மன்றம் கட்டுறாங்க. இது வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பள்ளிக்கரணை ஆகட்டும், இந்த சைடு நம்ம அவுட்டரில் எடுத்திங்கன்னா வெள்ள காலத்தில் நம்ம பெருங்குடி பள்ளிக்கரணைலாம் அதிகமான வெள்ளப்பெருக்கு வருது. ஏன்னா சதுப்பு நில காடுகளை வந்து நம்ம ஆக்கிரமிச்சு அவங்க வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, அவங்க கரண்ட் கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. கட்டிட்டாங்க. இப்போ காடுகளுக்கு வரல. யானை வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா யானை இருக்கிற இடத்துல நீ வீடை கட்டிட்ட, அதனால் யானையில் அதோட வீட்டுக்கு தான் அது வருது, நீங்கள் தான் அது வீட்டில் போய் கட்டியிருக்கீங்க. இந்த அவேர்னஸை மக்களிடம் கொடுக்கலாம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீரின்று அமையாது. ஆமாம், நீரின்று அமையாது உலகுன்னா அப்போ வந்து எல்லாத்துக்கும் பேஸ் நீர் தான். அப்போ இன்னைக்கு எப்படி வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அது பேக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டஸ்ட்பினில் போய் போடுற அவேர்னஸை எல்கேஜி படிக்கிறப்பே நம்ம எப்படி எஜுகேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஜல் சக்தி திட்டத்தின் மூலம் நம்ம வந்து ஒரு சின்ன சிறுதுளி பெருவெல்லாம் ஒரு சின்ன நீரை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் அங்கே வந்து கிணறு வெட்டுறது, கிணத்தை மூடக்கூடாது. முடிஞ்ச அளவு நீர் ஆதாரங்களை பெறுங்கள், முடிந்த அளவு உங்கள் ஆறுகளை பாதுகாருங்க, முடிந்த அளவு உங்களுடைய நதிகளை இணைங்க. நதிகள் இணைகள் திட்டமும் இதில் வரும். ரொம்ப இரண்டு மாநிலத்துக்கு கொண்டுக்கான நதிகளுக்கு சம்பந்தமான டிஸ்பியூட் வரும், அதையும் அவங்க பார்ப்பாங்க, அவங்களும் இதை பார்ப்பாங்க. இந்த நாடுகளோட மக்கள் தொகை என்ன, இதுக்கு எதை தண்ணி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் மோடிஜி அவர்கள் வந்து நேரடியாக இதை கையில் எடுத்து அவரே முன்னுதாரணமாக அவர் வந்து தன்னான பங்களிப்பை கங்கை தூய்மை திட்டத்துக்காக கொடுக்குறாரு. தன்னான பங்களிப்பு கொடுக்குறாரு. ஜல் சக்தின்றது இப்போ என்னன்னு புரிஞ்சாச்சு ஜனங்களுக்கு. அதாவது இது அரசனுடைய வேலை மட்டும் இல்லை, அரசு ஃபண்டு கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆமாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை எப்படி பாதுகாத்துக்கணும், தண்ணி அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம ஒன்று கூடி அதை பாதுகாக்கணுன்ற தெளிவு. இப்போ ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று இருக்குது. ஆமாம், அது 2019 வந்து சுதந்திர தினத்தன்று மோடிஜி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுக்கணுன்னாங்க. இப்போ சர்வே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 புள்ளி, கிட்டத்தட்ட 80% நிறைவேறியாச்சு. 15 கோடி வீடுகளுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. 3.23 கோடி இருந்துச்சு. அதாவது 2019 அப்படியே படிப்படியாக ஏறி இன்னைக்கு 17% தான் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 80% வந்தாச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துள்ள போனாலும் ஜல் ஜீவன் சக்தி மூலம் அங்கே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படுது. இல்லை, இப்போ இந்த ஜல் ஜீவன் மிஷன் இது வந்த பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு? இல்லை, இது கொண்டு வரத்துக்கே ஒரு மோடிஜி அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு சேஞ்சஸ் தான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு திட்டங்களை வந்து மோடிஜி கொண்டு வரப்போ அவர் வந்து அந்த திட்டத்தின் மூலம் கஷ்டப்பட்டிருக்கார். அந்த திட்டம் வருவதற்கு முன்னாடி தன் தாய்ப்பட்ட கஷ்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தாய்மாரும் படக்கூடாதுன்றதை அனுபவிச்சிருக்கார். அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. இப்போ வந்து உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சிலிண்டர் ஏன் கொடுக்குறாங்கன்னா தன் தாய் ஊதாங்குல வச்சு அந்த புகையில ஊதி 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 சப்பாத்தி சுடுறதை அவர் பார்த்து வெந்திருக்காரு. என்னடா இவ்வளோ வாட்டி ஊதுறாங்களே, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஊதாங்குல வச்சு அந்த புகையை ஏற்படுறதுக்கு பல பீடிகள் கொடுப்பதற்கான அந்த புகைக்கு சமைக்கிற சமம் கேன்சர் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்தோன்னு தான் எல்லாமே கஷ்டப்படுற தாய்மாருக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலம் நேரடியாக சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது இது வந்து தெரிஞ்சது. சொல்கிறேன், தன்னுடைய தாய் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி தண்ணிலாம் இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளை பார்த்துருங்க, கிராமத்தில் தண்ணி எடுக்கணும்னா கிராமத்தை விட்டு 2 வீலர்லையோ இல்லாட்டி ஆளுங்களை போயிட்டு காசு கொடுத்தோ இல்லாட்டி தலையில் சுமந்தோ குடத்தை சுமந்தோ அங்கேருந்து 2 கிலோமீட்டர் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும். இல்லை, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது, ராஜஸ்தான்லாம் இன்னும் இருக்குது. தலையில் நம்ம இதிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணியே கிடைக்காது, அவங்க தள்ளி போய் தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அந்த ஊரில் அவங்க பிறந்தனால அதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் அவர் சின்ன வயசுலேயே அனுபவிச்சதுனால தான். தூய்மை இந்தியா திட்டமும் அப்படி தான், டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் அப்போ வந்து எல்லாம் வெளியே போகிறாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே வெளியில் போய் அவங்க தன்னுடைய உடல் உபாதைகள் இயற்கை உடல் உபாதைகள் கழிக்க போகிறாங்கன்றதுலாம் அவர் மனதில் பதிஞ்சனால தான் உடனே அவர் கொண்டு வந்தார் பாத்ரூம் கட்டுற அந்த திட்டத்தை தூய்மை இந்த இடத்தில் கொண்டு வந்தார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, தன்னுடைய தாய் சின்ன வயசில் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கின்றது ஆழ் மனதில் பட்டவன. இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு தாய்மார்களும் தண்ணி எடுக்கணுன்றதுக்காக இடுப்பை சுமந்து கொண்டு கிலோமீட்டர் நடக்கக்கூடாது, அவர் வீட்டையே தேடி அந்த இதுக்கு வரணும் அப்படின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு மிஷன். அதுதான் அவர் சக்ஸஸும் பண்ணியிருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டு குழாய், இப்போ நீங்கள் கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா கார் எடுத்தோ இல்லை பஸ்லேயே பாருங்கள், ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். தொட்டி இருக்காமல் மேலே அதில் போட்டிருப்பாங்க.
இது வந்து அதான் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் நிதியின் கட்டப்பட்டது, பட்ஜெட்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி மேலே போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ? இல்லை, தமிழ்நாடுல நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லாரையும் சிறப்பாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இவங்க திட்டம் மாதிரி சில இதில் ப்ரமோட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம அது உள்ள அரசியல் உள்ள போக விரும்பல. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கு மின்சாரம் இல்லாத இந்தியாவை எப்படி மோடிஜி அவர்கள் உருவாக்கினாரோ அதே மாதிரி தண்ணீருக்காக ஒருத்தர் வந்து அலையக்கூடாது. குறிப்பாக தாய்மார்கள் தண்ணீருக்காக ஏன்னா இந்த தண்ணீர் எடுக்க போகிற கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட ஃபீமேல் தான் அதிகமாக போவாங்க. மேல் வந்து காலகட்டத்தில் வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு தண்ணி, வீட்டை பராமரிக்கணும், கால்நடைக்கு தண்ணி வைக்கணும், இவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், வீட்டுக்கு உபயோகத்துக்கு தண்ணி வேணும். இவங்க தான் பல கிலோமீட்டர் போவாங்க. அதை மனதில் கொண்டு தான் குறைந்தபட்ச காசில், அது 50 ரூபா தான் அது கனெக்ஷனுக்கான பணம் கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாக ஒரு வீட்டுக்கு உள்ளே வந்துடும். நேரடியாக குழாய் மூலம் உங்கள் வீட்டில் பைப்பை திறந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. டைமில் அந்த மிகப்பெரிய தொட்டியில் வந்து டைம் ஃபில் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள குழாயை அந்த பைப்பு போடுற செலவெல்லாம் யாரோட? அதெல்லாமே மத்திய அரசு ஃபண்டில் கொடுக்குது. எல்லாமே மத்திய அரசு ஃபண்டு தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இது பண்ணுன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த இண்டிவிஜுவல் வீடு கட்ட வேண்டிய பணம் 50 ரூபா தான். 50 ரூபா தான். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நேரடியாக குழாயில் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. பஞ்சாயத்து போர்டு அதுக்கப்புறம் அதை டேக். இதில் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது? ஆமாம், இல்லை, நகரத்தில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அது தனியாக மெட்ரோ உள்ள பண்ணுறாங்க, அது தனி. நாங்கள் சொல்கிறது சிட்டியை விட்டு எங்கெங்கு தண்ணீர் இல்லையோ அங்கே தான் இது செயல்படும். இப்போ நீங்கள் சிட்டியில் எல்லார் வீட்லையும் குழாய் இருக்குங்க. எல்லார் வீட்லையும் வந்து பம்பு போர் போட்டிருக்காங்க. மெட்ரோ வாட்டர் வருது. மெட்ரோவுக்கு நம்ம மெட்ரோ வாட்டர் ஸ்டோரேஜுக்கு நம்ம மாதம் 600 ரூபா என்னமோ கட்டுறோம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வடி கட்டுறோம். சிட்டி கிடையாது. நான் சொல்கிறது எங்கெங்கு தண்ணீரே இல்லையோ, எங்கெங்கு தண்ணீருக்காக ரொம்ப பல கிலோமீட்டர் நடந்து போகிறாங்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அந்த இடத்துலலாம் குழாய் மூலம் தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இணைக்கிறதுனால தாய்மார்களோட உடல்நலம் பாதிக்கப்படுது, தவிர்க்கப்படுது, நேர விரையும் மிச்சமாகுது. ஒருத்தவங்க ஒரு தண்ணி எடுக்கிறதுக்காக 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா வீட்டில் குழாய் திறந்தால் தண்ணி வந்துச்சுன்னா அவங்களுக்கு டைம் சேவிங். இல்லை, இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தேன் நான். அதாவது இந்த ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக இந்த மாதிரி ஒரு சப்ளை, இந்த சப்ளை செயின் இல்லாமல் போயிருந்தா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு 1.3 lakhs சில்ட்ரனும் 4 and above 4.5 lakhs அடல்ட்ஸ் டோட்டலாக இந்த மாதிரி டயோரியா இதில் இறந்துருக்கக்கூடிய, ஏன்னா தூய்மை இல்லாத வாட்டர் தண்ணி இல்லாமல். இப்போ நான் நிறைய கிராமத்தில் தண்ணியே கிடைக்காமன்னா இருக்கிற தண்ணி எடுத்து அதை தூய்மைப்படுத்தி குடிப்பாங்க. தண்ணியே இருக்காது அவங்களுக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு குறிப்பிட்ட வெயில் காலம் வந்தோன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது. ஆனால் இப்போ எந்த வெயில் காலத்திலும் எந்த கோடை காலத்திலும் தண்ணீர் கொடுக்கறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுது. நீங்கள் ராமநாதபுரம் வரையும் காவிரி தண்ணியை பம்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அத்திக்கடி அவனாசி திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த ஈரோடு சரௌண்டிங் பெருந்துறை இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி போகுது. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் வரையும் காவிரி நீரை பம்ப் பண்ணி வெஸ்ட்லேருந்து சவுத், ஆமாம், பம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த ஊர் நீர் ஆறாதான் இல்லை. இப்போ ராமநாதபுரத்தில் தண்ணி கிடையாதுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து பண்ணுறாங்க. அப்போ மெயின் ஜல் சக்தியினுடைய அந்த நோக்கம் தான் இப்போ ஜல்ஜீவன் மிஷனாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் உங்களுக்கு தண்ணி வந்து இது நாள் வரையும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறப்ப அந்த தண்ணியோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டு குழாயிலே தண்ணி வரப்போ இதை வந்து மறுசுழற்சி பண்ணுங்க. இன்னும் வந்து இதில் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஜல்ஜீவனில் முடிந்தளவு தண்ணீரை மறுசுழற்சி பண்ணுறதுக்கான வேலை. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நெமிலியில் பார்த்தீங்கன்னா கடல் நீரை சுத்தமாக்கி தராங்க. இங்கே கோயம்பேடு 2-3 இதில் கழிவு நீரை மறுசுழற்சி பண்ணி குறிப்பிட்ட லிட்டர் தண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இது மாதிரி இப்போ பல நாடுகள் அது இருக்குது. நம்மக்கிட்ட அதிகமான தண்ணீர் தேவைகள், தண்ணீர் வளங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்கல, உடனே அதை இது பண்ணிடுறோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா மோடியோடைய எல்லா திட்டங்களுமே தொலைநோக்கு திட்டங்கள் தான். இன்றைக்கு தண்ணீர் உனக்கு கிடைக்கிறது, உன் குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே கிடைக்கும். 20 வருஷம் கழிச்சு உன் குழந்தைக்கு வந்து பணம் இருக்கும், புகழ் இருக்கும், டிவி இருக்கும், இன்டர்நெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். குடிக்க தண்ணி இருக்காது. இல்லை, பூமியில் தண்ணி இருக்காது. அப்போ வந்து இது தொலைநோக்கு திட்டத்தோடு நம்ம செயல்படணும். அப்போ வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் வந்து இயற்கை வளங்களை விட்டு செல்லணும். திருப்பியும் பதிவு செய்கிறேன், நாம் வந்து பஞ்சபூதங்களையும் உருவாக்க முடியாது, மலைகளை உருவாக்க முடியாது, குளங்களை உருவாக்க முடியாது, கடலை எதையுமே நம்ம உருவாக்க முடியாது. இருக்கிறத பாதுகாக்கணும். இருக்கிறதை வருங்கால சந்ததி விட்டு செல்லணும். அதை விட்டு செல்லணும்னா அது நம்ம வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்கிற ஒரு துரோகம், வருங்கால சன்னதிக்கு நம்ம செய்கிற துரோகம். இதை தான் வந்து ஜல் ஜீவனாகட்டும் ஜல் சக்தியாகவும் ரெண்டுமே வலியுறுத்துது. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு தண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில் குறிப்பிட்ட இப்போ கல்யாண வீட்டில் கூட நாங்கள் நிறைய வாட்டி சொல்லுவோம், பாதி தண்ணி தான் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போய் கை கழுவுங்க. அதை குப்பையில் போடாதீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த பாட்டில் எடுத்து குப்பையில் தான் போட போகிறாங்க. நீங்கள் வாய் வச்சு குடிச்ச தண்ணி யாரும்
நல்ல குடிக்க idea, முடியாது. அப்போ எடுத்து நானும் அப்படி தான் பண்ணுவேன். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் கல் கழுவி அதில் குப்பையில் போட்டால் அந்த டேப்பில் வர தண்ணியை நம்ம சேவ் சேவ் பண்ணலாம். இப்படி வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்றத மோடிஜி அவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற திட்டம் தான் ஜல் ஜீவனும் ஜல் சக்தி. ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது புள்ளி விவரங்களை சொல்லி மக்களை போர் அடிக்காமல் யதார்த்தமான விஷயங்கள் நாம் என்ன செய்யணும், அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த நீர் எவ்வளோ முக்கியம், இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் நாம் எதிர்கால சந்ததியை காப்பாற்ற முடியும். எவ்வளோ பணம் சேர்த்தாலும் பில்டிங் கட்டினாலும் பங்களானும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் பல்லு வலது குளிக்க தண்ணி வேணும். ஆமாம், உண்மை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்குங்க ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணியிருப்பாங்க மக்கள். நாம் ஏதோ கிடைக்குதுன்றதுக்காக வீணடிக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் நம்ம ஒரு பொறுப்பு. அது அரசியல் பிரகாரன்ற அரசியல் சாசனம் பிரகாரமே அது உரிமையாக இருந்தாலும் அது நம்முடைய கடமை. அப்படி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எளிமையாக மக்களுக்கு அந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள வித்தியாசம், நீர் எவ்வளோ முக்கியன்றதை எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வெங்கடேசன், நன்றி சார்.